ஒரு வழியா போட்டோ கிட்ட எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. கிளைமேட் கொஞ்சம் வெயிலா தான் இருக்கு. பாசமிகு மகள் சியா கேட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு அசந்துட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் முடிச்சுட்டு இருக்கோம். ராஜா அங்கே நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு நம்ம சேனல். என்ன தெரிகிறது? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? நம்ம வந்து எங்க இருக்கோம்? ஏற்காடுல இருக்கோம். நம்ம எப்பவும் ஒரு செல்வாஸ்டெல்லா ரிசார்ட்லாம் தங்கி இருக்கோம். இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம மட்டும் தான் வந்துட்டு இருந்தோம். இப்போ என்னடானா நிலாவோட அக்கா ஃபேமிலி 2 ஃபேமிலி, நாங்கள் மொத்தமாக 3 ஃபேமிலி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா ஃபேமிலியா ட்ரிப் வந்திருக்கோம். என்னன்னா நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை. இவனுக்கு உடம்பு சரியில்லை, இவங்க பெரிய அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, துருவாக்கு லைட்டா டிசென்ட்ரி மாதிரி போகுது. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. யாருக்கும் உடம்பு சரியில்லை. இங்க வந்து குழந்தைங்க எல்லாம் ஏமாந்து போயிருவேன் சொல்லிட்டு ஏற்காடு போறேன்னா ஏமாந்து போயிருவாங்களேன்னு, சரி நமக்கு உடம்பு சரியில்லைதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்துட்டு திருப்பி போயிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ நாங்கள் சும்மா இங்கே பக்கத்தில் ஏதாவது இது வரைக்கும் சுற்றி பார்த்ததே கிடையாது ஏற்காட்டில். நான் இன்னைக்கு தான் சுற்றி பார்க்க போகிறோம். 10 தடவை வந்திருக்கோம், ஆனால் சுற்றி பார்த்ததே கிடையாது. ஏதாவது இருக்கான்னு சொல்லி போய் பார்த்துட்டு நாங்கள் வர்றோம். ஸோ இந்த விளாக் ஒரு ஃபன் விளாகாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக கேரண்டீடு ஃபன் விளாக், ஃபேமிலி விளாக். வாங்க ஆமாம் போகலாம். ஒரு வழியா போட்டோ கிட்ட எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. கிளைமேட் கொஞ்சம் வெயிலா தான் இருக்கு. யாருடாமா இத்ராய் வேற துருவா காணோம். அங்க ஒரு வண்டி கிளம்பிருச்சு. இருங்க, வெயிட் பண்ணுங்க. குடும்பத்தார்களை விட்டுட்டு போறாங்க. நம்மளும் ஏறிடுவோம், இல்லாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. பாசமிகு மகள் சியா போனா போதும் கொஞ்சம். நீங்க வேற ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. ஃபுல்லா பர்ச்சேசிங் மூட்ல இறங்கிட்டாங்க. அங்க ஒரு பட்டோட போயிட்டு இருக்கு. A few moments later. இங்க பக்கத்துல இருக்க சேர்வராயன் கோயிலுக்கு போயிட்டு மேல போய் சுத்திட்டு சில பல பொம்மைகளை வாங்கிட்டு, இது ஏன் இப்படி வாங்கி வச்சிருக்குன்னு தெரியலையே. இப்போ வந்து கிளாஸ் பிரிட்ஜுக்கு போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து 45 மினிட்ஸ் காட்டுது. அதாவது 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும். நம்ம ரொம்ப தூரமா இருக்கு. அதனால எப்பயுமே ஏற்காடு வரப்ப எங்கேயுமே சுத்தி பார்க்கவே மாட்டோம். ரெசார்ட்லயே வச்சுக்கிட்டு ரெசார்ட்லயே இருந்துக்கிட்டு அங்கேயே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு திருப்பி ஊருக்கு போயிடுவோம். இதேதான் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. தள்ளு வழிவிடு, பின்னாடி இருக்கவங்க தள்ளு தள்ளு வழிவிடுறா. ஐயோ கீழே மூஞ்சில ஏதோ ஒட்டி இருக்கு. ஆமா ஹாய் சொல்லுங்க. இறங்கி ஹாய் காமிச்சுக்கலாம். அங்கே எங்கேன்னு சுற்றி கடைசியில் வந்து போட் ஹவுஸ்க்கே வந்துட்டோம். சரி ஒரு போட்டை பிடிச்சி எங்கேயா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. எதுக்கு ஹாய் காட்டுறப்பெல்லாம் ஹாய் கட்டிட்டு இருப்பீங்களா? பரவாயில்லையா? இந்த பையனை ஏன் எல்லாரும் கூட்டு வர மாட்டேங்குதுன்னு கேட்குறீங்களா? வீட்டுக்கு போகணுமா? நேற்று ஃபுல்லாக ஏற்காடு போகணுமா, வந்தாச்சு. இப்போ உடனே வீட்டுக்கு போகணுமா? எப்படி கூட்டு போவீங்க? ஓடுங்க. நீ ஓடுடா, தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு வரேங்க. என்னப்பா என்னாச்சு? என்னாச்சு சொல்ல போட்ட போட்டு சொல்லு. என்னாச்சு சொல்லுப்பா. அம்மா திட்டினாளா? என்ன பண்ணா? என்ன பண்ண அம்மா? பாரு அடிச்சு வச்சிருக்கேன். சோகமாயிட்டான் படுத்துக்கிறேன். தண்ணி ஊத்தி விட்டுருங்க. தீனு ஜாக்கிரதை நீ.
எங்களுக்கு டிக்கெட் போட்டு அனுப்பியிருக்காங்க. ஆள் கணக்குக்கு தான் போடுவாங்களா டிக்கெட்? Many hours later. எல்லாம் சுத்திட்டு வந்து டயர்டா இருக்காங்க, செம்ம டயர்டா. இதுதான் ஃபேரி. துருவா ஃபேரி என்ன பண்ணுது? எப்படி இருக்கு அது காது? தூக்கம் வந்துச்சு ஃபேரிக்கு வேறு, சுற்றி சுற்றி டயர்டாகி. ஏந்துருவா எல்லாம் சாப்பிட்டு செம்ம டயர்டு, எல்லாம் உட்காந்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம வந்து ஊருக்கு தான் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி சில பல வேலைகள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு போகணும். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? பயமுறுத்தி விட்டான்டா. பிடிங்கடா இவனை, துருவாவை பிடிங்கடா. இங்கேருந்து காட்டுவோம், எட்டி பாருங்க. உங்கள் மம்மிஸ்க்கெல்லாம் ஏறி வருவாங்களான்னு தெரியல உங்களை பார்க்குறக்கு. எட்டி பாருங்கடா. அது எங்கடா? அது தூங்கிட்டு, அது 9 மணிக்கு தான்டா எழுந்திரிக்கும். எல்லோரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு அசந்துட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் முடிச்சிட்ருக்கோம். ராஜா அங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கான் அதோ அந்த இடத்துல. லாஸ்ட் டைம் இந்தப்போ தேட்டர் செட்டப்லாம் இல்லை, இந்த டைம் வந்து ப்ரொஜெக்டர்லாம் வச்சு தேட்டர் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே வந்து புதுசாக க்ளோப் கூட வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே ரெசார்ட்டில் மூச்சு வாங்க இன்னும் இல்லை, மேலே ஏறி வந்தோம்ல, ஸ்லோப்பாக இருக்கா, அதனால தான் மூச்சு வாங்குது, வேறு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. தும்மிட்டே நடந்து வர ராஜா அங்கே பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ஸ்மெல்லுக்கு தும்மிட்டே வர போல. என்னப்பா எடுத்துகிட்டு வரணும் துருவாக்கு? ஸ்ப்ரிங்கு முன்னாடி தான் இருக்கும், டேஷ்போர்டில் இல்லாட்டி கூலிங் பாக்ஸில் இருக்கும். என்னப்பா வேணும்? ஸ்ப்ரிங்கு வேணுமா? கடைக்கு போனப்போ ஸ்ப்ரிங் வாங்கிட்டு வந்துட்டு ஃபிங்கு வேணும்னு இருக்கான் ஒருத்தன். என்னப்பா வேணும்? ஃபிங் இல்லை, ஸ்ப்ரிங்கு. ஞானம் ஞானம் யானை யானை ஞானம் யானை. துருவா டைனோசர் எங்கே இருக்குது நம்ம ரெசார்ட்டில்? எப்படி இருக்குது இந்த ரெசார்ட்? சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா துருவாக்கு? நிஜமாவா? ஏற்காடு பிடிச்சிருக்கா? என்னன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை குழந்தைக்கு. குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சாப்பிட தான் மாட்டேங்கிறான். மற்றபடி என்ஜாய்மெண்ட்லாம் ஜாலியாக தான் இருக்குது. என்ஜாய் அடிக்க வேற தெரியலப்பா. உன்னோட நல்லா தான் விளாண்டேன் நேற்று நான். சரியா ராஜா, ஒரு நிமிஷம் திரும்பி மட்டும் பாருடா ராஜா. பாலே அடிக்காம விளாண்டுருக்கா ரொம்ப நேரமா. The next day. அப்பா எல்லாரும் கிளம்பியாச்சு, மூச்சு வாங்குதுப்பா. ஜாலியாக இருந்துச்சாமா? ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்படியா? திரும்ப அந்த சோகத்தை சொல்லுவோம் எல்லாருக்கும். என்ன சொல்லுவோம்? கமல் மாற்றி மாற்றி ஸ்டைலா? எங்கே காட்டு ஸ்டைலை பார்ப்போம். ஓகே, இந்த சைடு காட்டுங்க. இல்லையே, ஸ்டைல் மாதிரி தெரியலையே. ஓ அப்பா முடியலடா, எடுத்து வைங்கடா சீக்கிரம் போகலாம். ஏற முடியல. என்னடா பாட்டு பாடுற? புதுசா அவனே எழுதுவான. ரிலீஸ் ஆகாத பாட்டு, இங்கிலீஷ் பாட்டாமா. உட்கார்றதுக்கு வழி இருக்காமா உங்களுக்கு? எங்களுக்கு 2 பேர் தான்.